பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வைஸ் சான்சலர்ஸ், கல்வியாளர்கள் உட்பட மொத்தம் 181 பேர் ராகுல் காந்தி எதிர்த்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அது யாருக்கும் எழுதலை, மொட்டை கடிதாசு தான் இருக்கு. அதில் என்ன கண்டனம் சொல்லி எழுதியிருக்காங்க? ஏன் ராகுல் காந்தியோட ஸ்பீச்சில் என்ன சொன்னார்? அது ஒரு ஓப்பன் லெட்டர். அந்த லெட்டரில் முதல்ல இந்த லெட்டர் வந்துருச்சு அப்படின்ற அந்த செய்தியை ஆன்லைனில் தேடும் போதே ரொம்ப விசித்திரமா ஒன்று பார்க்க முடியுது. எதுலையுமே ராகுல் காந்தி என்ன பேசினார் அப்படின்றதே இல்லை. பொதுவாக சப் எடிட்டிங் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும், வெப்சைட்ல நியூஸ் படிக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஒரு செய்தி ஒன்று போடுறோம் அல்லது யாரையோ கண்டிச்சு ஒரு லெட்டர் வருது அப்படின்னா அவர் என்ன பேசினாரு அப்படின்றத அதில் கோட் பண்ணி தான் கண்டனத்தை போட முடியும். என்ன பேசினாருன்னே போடாம ராகுல் காந்தி பேசியதை கண்டித்து கடிதம் 181 முன்னாள் இந்நாள் துணைவேந்தர்கள் கையொப்பம் அப்படின்னு போட்டு அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு ஒன்றும் ஹிந்துஸ்தான் டைம்ஸா இருக்கட்டும், இந்தியா டுடேவா இருக்கட்டும், அல்லது பிசினஸ் டைம்ஸா இருக்கட்டும், பிசினஸ் ஸ்டாண்டர்டா இருக்கட்டும், எதுவானாலும் இருக்கட்டும், நீங்க எதுல எடுத்து பார்த்தாலும் கண்டென்ட் ஒரே மாதிரி இருக்கும். ஷார்ட் கண்டென்ட் எதுலாம் ஷார்ட் கண்டென்ட் இருக்கும் அந்த ஷார்ட் கண்டென்ட் ஃபுல்லாவே ஒரே மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா அழகா போட்டிருப்பாங்க, திஸ் கண்டென்ட் இஸ் நாட் எடிட்டட் ஆர் டிராஃப்டட் பை த சோ அண்ட் சோ கம்பெனி, திஸ் இஸ் சென்ட் பை சம் அக்ரிகேட்டட் நியூஸ் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதாவது பொதுவாக இப்போ ஏஎன்ஐல இருந்து சில நியூஸ் அனுப்புறாங்க அப்படின்னா அந்த ஏஎன்ஐ நியூஸ் ஏஎன்ஐ கொடுத்தாங்க அப்படின்னே போடுவாங்க. அந்த மாதிரி நிறைய நியூஸ் ஏஜென்சிஸ் இருக்கு நியூஸ் எடுத்து கொடுக்கறது. இப்போ வைஸ் சான்சலர் இந்த மாதிரி கடிதம் எழுதியிருக்கிறாங்கன்ற அந்த நியூஸை பரபரப்பா அடிச்சு எழுதி நகர்த்தி இருக்கிறாங்க எல்லா சேனலுக்கும். அந்த எல்லா சேனலும் அதை போடுவாங்க. ஏன்னா அவங்க பே பண்றது அதுக்குதான். இந்த மாதிரியான நியூஸை இன்னவுஸா எல்லாத்துக்கும் எடிட் வச்சுக்கிட முடியாது அப்படின்றதுனால நீங்க அதனாலதான் பெரும்பான்மையான இங்கிலீஷ் மேகசின்ஸ்ல வரக்கூடிய வெப்சைட்ஸ்ல வரக்கூடிய நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். டெக்ஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அதை வாங்கி நியூஸ் அக்ரிகேட்டர்ஸ்ல இருந்து வாங்கி அப்படியே இவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்காரன் உள்ள உட்காந்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா எல்லா பேருக்கும் அடிச்சு எழுதி அனுப்பியிருக்கான். பூரா பேர் அதை போட்டிருக்காங்க. நானும் என்னடா அது ராகுல் காந்தி வைஸ் சான்சலரை பத்தி என்ன தப்பா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து விழுந்து தேடுறேன். கூகுள்ல பேஜ் 1, 2, 3, 4ன்னு போனா 2016 ரோஹித் வெமுலா இறந்தார் இல்லையா. அது ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மர்டர் தான். அதான் இப்ப தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு கேஸை இழுத்து மூட பாக்குறாங்க. அது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மர்டர். அதற்கான காரணங்கள் இருக்கின்றன. அப்போ ராகுல் காந்தி அங்க போய் கலந்துகிட்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வைஸ் சான்சலரும் மினிஸ்டரும் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். ஏன்னா கல்வி நிலையங்களை மாணவர்களுக்கு உகந்ததா உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பு கடமை உங்கள்கிட்ட தான் இருக்கு. அதுக்காக தானே நீங்க பொறுப்புல இருக்கீங்க. அதனால வைஸ் சான்சலரை நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு அப்ப பேசியிருக்கிறாரு. அப்ப பேசுனதெல்லாம் இருக்கு. ஆனா ராகுல் காந்தி இப்ப பேசுனது எங்கடா அப்படின்னு தேடி பார்த்தோம் அப்படின்னா கிடைக்கல. ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல அந்த நியூஸ்ல இந்த பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருந்தாங்க இவங்க எழுதின லெட்டர். அதுல பார்த்தா விநாயக் பதக் அப்படின்னு ஒருத்தர். இந்த விநாயக் பதக்கு கால் பண்ணும்போது எனக்கு தெரியாது விநாயக் பதக் யாரு அப்படின்னு. விநாயக் பதக் போன் நம்பர் அதுலயே போட்டிருக்காங்க. கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க தான் லெட்டர் எழுதிருக்கீங்கன்னு பார்த்தேன், ராகுல் காந்தி பேசுனதா குறிப்பிட்டிருக்கீங்க, சோர்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டேன். சோர்ஸ் எடுத்து அனுப்புறாங்க. காங்கிரஸினுடைய பேஜ்ல ட்விட்டர் பேஜ்ல தெளிவாவே போட்டிருக்காங்க. அதுல ராகுல் காந்தி டையூ டாமன்ல பேசுறாரு. இந்த டையூ டாமன் மற்றும் தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி இந்த 2 பகுதியை இணைச்சிட்டு 2க்கும் சேர்த்தாப்புல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை போட்டு இப்ப ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. புதுச்சேரி மாதிரி அங்க நிர்வாகம் கிடையாது. புதுச்சேரியிலேயோ அல்லது டெல்லியிலேயோ அங்க சட்ட பேரவைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாநிலம் இல்லாவிட்டாலும் கூட மாநிலம் எப்படி சட்டப்பேரவையோடு செயல்படுமோ அதே மாதிரி அங்க செயல்படலாம். பட் தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலிக்கும் டையூ அண்ட் டாமனுக்கும் அந்த ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. ரொம்ப சின்ன பகுதி அப்படின்றதுனால 2016 அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி கிரியேட் பண்ணிருக்காங்க. எதுக்குடா ராகுல் காந்தி பேசுன பத்தி கேட்டா அட்மினிஸ்ட்ரேட்டர் வரைக்கும் போற அப்படின்னா ராகுல் காந்தி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் பேசுறாரு. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் பேர் யாரு அப்படின்னா பிரஃபுல் பட்டேல். பிரஃபுல் பட்டேல்னா நிறைய பேர் இந்த பிரஃபுல் பட்டேல நினைச்சுக்கிறாங்க. யாரு? நம்ம தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரஃபுல் பட்டேல். அதாவது மும்பைல என்சிபி சரத்பவார்ட்ட இருந்து ஃபேக்ஷனை உடைச்சிட்டு போறாங்க இல்லையா, அஜித் பவார் குரூப் போகுது இல்லையா, அந்த அஜித் பவார் குரூப்போட சேர்ந்து போன ஒரு குரூப் தான் பிரஃபுல் பட்டேல் கேங். இந்த பிரஃபுல் பட்டேல் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. இல்ல, அது அந்த பிரஃபுல் பட்டேல் இல்ல போல. டையூ டாமன்ல தான் ராகுல் காந்தி அந்த ஸ்பீச்சை பேசியிருக்கிறாரு. அதுல ஆரம்பிக்கும் போதே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இந்திய திருநாட்டில் அனைவருக்கும் பங்கு இருக்கிறது. இதை நமக்கு உறுதிப்படுத்தி தருவது இந்தியாவின் அரசமைப்பு சட்டம். இந்தியாவின் அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது? அனைவரும் சமம் என்று சொல்லுகிறது. ஓபிசியும் சமம், எஸ்சியும் சமம், எஸ்டியும் சமம். இந்தியாவில் வாழுகின்ற அனைவரும் ஒரே சட்டம், ஒரே மாதிரியான நீதி பரிபாலனம் அப்படின்றதுதான் இந்த இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஆனா உங்களுக்கு பிரஃபுல் பட்டேல்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் மக்களோட என்னைக்காவது நீங்க பாத்திருக்கீங்களா? மக்களுக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. அவர்கிட்ட போய் நீங்க ஏதாவது ஒண்ணு கேட்டீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் நாங்கெல்லாம் சமம்னு சொல்லுதே,
அரசியலமைப்பு சட்டம் வந்து எங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லுது, அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கெல்லாம் இந்தந்த விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லுது, இதெல்லாம் எங்கன்னு நீங்க போய் கேட்டீங்கன்னா அதெல்லாம் இங்க ஒண்ணும் கிடையாது, வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருவான். அப்படி ஒரு ஆளுதான் இங்க இருக்கிறாரு. எப்படி பிரஃபுல் பட்டேல் இப்படி இருக்கிறாரு அப்படின்னா அவர் ஒரு ராஜா மாதிரி தன்னை உணர்ந்து கொள்ளுறாரு. எப்படி பிரஃபுல் பட்டேல் ராஜாவாக தன்னை உருவாக்கி கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழைகளையும் சிறுபான்மையினரையும் ஓபிசிகளையும் எஸ்சிகளையும் எஸ்டிகளையும் மதிக்காம இந்த ஊர்ல இருக்கிறாரோ, லோக்கல் பீப்புளோட கனெக்ட் பண்ணுன்றதுக்காக அதை சொல்லிட்டு மோடியும் அப்படித்தான் இந்த மாதிரி குட்டி ராஜாக்கள் பல பேரை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்ற பதவியவே வந்து 2016க்கு பிறகு உருவாக்கி தர்றது இந்த மோடி அரசாங்கம் தான் உருவாக்கி தருது. அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு போஸ்டிங்கே கிடையாது. அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபார் தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி அண்ட் டையூண்ட் டாமன், இந்த 2 பகுதிகளுக்கு சேர்த்து வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரை போடுறாங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் வந்து பிரஃபுல் பட்டேல். இந்த பிரஃபுல் பட்டேல் மக்களுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்ப்பது இல்லை. மாறாக அவர் என்ன செய்யறாரு, அரசியலமைப்பு சட்டத்தை மறுத்து செயல்படுகிறார். அனைவரும் சமம் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். மக்களுக்காகத்தான் இந்த அரசும் இந்த அரசியலமைப்பு சட்டமும் இருக்கிறது என்பதை அவர் மறந்துவிட்டு செயல்படுகிறார் அப்படின்றத சொல்லிட்டு இவர் குட்டி ராஜாவாக உருவாக்கி விட்டார். இது மாதிரி குட்டி ராஜாக்கள் நிறைய பேரை உருவாக்கி இந்தியாவின் அரசியலமைப்பு சட்ட பரிபாலனத்தை கெடுக்கும் வேலையில் ஈடுபட்டிருக்கிறார் மோடி. அது எப்படி செய்யறாரு அப்படின்னா, கல்வி நிலையங்களில் உள்ளே புகுந்து அங்க இருக்கக்கூடிய சான்சலர், வைஸ் சான்சலர் மூலமாக, சான்சலர் அப்படின்னா கவர்னர், வைஸ் சான்சலர் அப்படின்னா துணைவேந்தர், இந்த 2 பேரையும் வச்சுக்கிட்டு பெரும் ஆட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காவி மயமாக்க பார்க்கிறார்கள். இந்தியா முழுவதும் சாப்ரனைஸ் பண்ணி எல்லாரையும் குட்டி ராஜாவா மாத்திட்டு மக்களாட்சியை படுகொலியில் தள்ள பார்க்கிறார்கள். இதுதான் அவர் பேசுற கான்டெக்ட். அவர் பேசுனதுல எது சிக்கலாகுது அப்படின்னா, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா பெரும்பான்மை அப்படின்றதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா வைஸ் சான்சலரும் RSS காரங்களா இருக்கிறாங்க. அந்த RSS காரங்களை வச்சுக்கிட்டு இவங்க வந்து கல்வி நிலையங்களை RSS தன்மையோடு மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இப்போ இதுல குற்றச்சாட்டுல வந்து ஏதாவது மறுப்பு இருக்குது அப்படின்னா அந்த மறுப்பு தெரிவிக்கலாம். கல்விக்கு இவங்களுக்கும் தொடர்பே இல்லாத நபர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா குற்றச்சாட்டு வருகிறது. ஏன் அப்படிலாம் வருது, இந்த சிக்கல்லாம் வருது அப்படின்னா பல முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. அதாவது ஜோசியம் பாக்குறது இருக்குல்ல, ஜோசியம் பாக்குறத வச்சு நீங்க மாஸ்டர் டிகிரி பண்ணலாம். எதுல? யூனிவர்சிட்டியில மாஸ்டர் டிகிரி பண்ணலாம். 2வது இது இருக்குல்ல, பகவத்கீதையை படிச்சு நீங்க பேச்சுலர் டிகிரி வாங்கலாம். MBA பகவத்கீதையை ஒரு பார்ட்டா சேர்க்கிறாங்க. இப்படியான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த சந்தேகம் வர்றது யதார்த்தம் தானே. ஒரு ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் எதுக்காக அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள வருது, ஒரு ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் எதுக்காக வந்து ஒரு இதுக்குள்ள வருது, கல்வி நிலையத்துக்குள்ள வருது, அதை பற்றி ஒரு பார்வையை உருவாக்குறது அப்படின்றது வேற. இப்ப கம்பராமாயணம், அதுல இலக்கிய நயத்தை பற்றி பேசுகிறோம், அதையே வந்து விமர்சன பார்வையோடு அணுகிற இடமெல்லாம் இருக்கிறது. இப்ப அதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி சொல்லி தர்றது அப்படின்ற ஒரு முறை இருக்கு. மொழி இலக்கியம் அதற்குள்ள வர்றது வேற. ஆனா மதத்தை சொல்லி தருவதற்காக ஒரு பாடத்தை உள்ளே வைத்திருக்க முடியுமா? கம்பராமாயணம் மட்டும் இருக்காது தமிழ்ல. இங்க கம்பராமாயணம் இருக்கும், சிலப்பதிகாரம் இருக்கும், ஒரு பௌத்த பாடல் இருக்கும், ஒரு சமண பாடல் இருக்கும், இப்படி ஒரு இஸ்லாமிய பாடல் இருக்கும், ஒரு சித்தர் பாடல் இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ள சேர்த்து வச்சிருப்பான் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. ஆனா இவங்க அப்படி கிடையாது. இவங்க ஒரே ஒரு பாடத்திட்டத்தை எடுத்துக்கொண்டு அதற்குள்ள இந்து மத புராணங்களை உள்ள திணிச்சு, இதுதான் வந்து ஹிந்து அட்மினிஸ்ட்ரேஷன், இதுதான் வந்து ஹிந்து பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்தியா முழுக்க நடைபெற்று இருக்கிறது. காந்தி எப்படி செத்தாருன்னு கேட்டா, காந்தி தூக்குப்பட்டு செத்து போயிட்டாரு. இவர் சிறையில இருந்து சாவர்கர் எப்படி வெளியே வந்தாருன்னா, புல் பறவையாக மாறி திட்டு சிறகடித்து வந்து சேர்ந்தார் அப்படின்லாம் கதை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கல்வி நிலையத்துல நீ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறன்றது வந்து இதாகுது இல்ல, என்டார்ஸ் ஆகுது இல்ல. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் வந்து இந்தியாவில் இந்த இந்து மதம் என்பது இருக்கவே கூடாதுன்னு போராடினாரு. இன்னைக்கு அவரை இவன் தூக்கி வச்சுட்டு பேசுறாங்க, நாங்க பாபா சாஹேப் வழி நடப்பவர்கள் அப்படின்னு. அப்ப நீ முதல்ல இந்து மதத்துல இருந்து வெளியே வரணும், அல்லது இந்து மதம்னே ஒண்ணு இல்லாம செய்யணும். இந்த 2 தான் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு செய்யக்கூடிய நீதியாக இருக்கும். ஏன்னா அவர் தான் சொல்றாரு, என்ன விலை கொடுத்தாவது இந்து ராஷ்டிரம் அமைவதை நாம் தடுத்தே தீர வேண்டும் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? இவனுங்க புக்ல என்ன தெரியுமா எழுதி வச்சிருக்கிறானுங்க, மகாராஷ்டிரால எப்படி சொல்றதுன்னே தெரியல. அவர் வந்து இது டெய்லி 6 கால பூஜை பண்ணுவாராம் வீட்டுல. அம்பேத்கர் டெய்லி 6 கால பூஜை பண்ணுவாராம் வீட்டுல. பூஜை பண்ணிட்டு தான் அவர் எந்த வேலைனாலும் செய்வாராம். இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் மனுஷன் கேட்க முடியுதா? அந்த மாதிரி இந்து மத புராணங்களையும் அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் மற்றவர்கள் மேல பொறுத்துறது, பொய்யான கதைகளை உருவாக்குவது, இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, அப்ப நீ ஒரு மதத்தின் பாடத்திட்டத்தை உருவாக்க முற்படுற அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு வர்றது யதார்த்தம் தானே. இதைத்தான் ராகுல் காந்தி பேசுறாரு. இதன் மூலமா நீ என்ன சொல்ல வர்ற அப்படின்றதுதான். இதற்குள்ள வந்து நீ தலித் வெறுப்பை பத்தி பேசுற, இதற்குள்ள சமத்துவமின்மை அப்படின்றது இருக்கு. அதாவது ஒவ்வொருத்தனுடைய குலத்தின் அடிப்படையில் தான் அவனுக்கான தர்மங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து பகவத்கீதையிலையும் பாகவதங்களையும் வர்றதானே. அப்போ அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வந்து எப்படி பாடத்திட்டத்துக்குள்ள பேச முடியும்? அதை பேசணும்னு ஒருத்தர் சொல்றாரு. யாரு? பிரதமர் நரேந்திர மோடி சொல்றாரு. மதன் மோகன் மால்வியா டீச்சர் ட்ரைனிங்
கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு போடுறாங்க டீச்சர்ஸுக்கெல்லாம். அதுல என்ன தெரியுமா சொல்லி தராங்க டீச்சர்களுக்கு? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய டீச்சர்கள் அத்தனை பேரும் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் படிக்கணும். இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்னா என்ன? கர்மா, தர்மா. கர்மா அப்படின்னா யாசகம் கேட்கிற ஒருத்தருக்கு நீங்க கொடுக்குற அந்த இரவல், அது இல்ல தர்மா. தர்மா அப்படின்னா பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ர, இந்த இவர்களுக்கெல்லாம் ஒரு இது இருக்கு இல்லையா, விதிகள் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் தர்மா. தர்மா அப்படின்னா சனாதன தர்மா அப்படின்னா இதுதான் இந்த நாள் வர்ண அப்படின்றது இந்த தர்மா. கர்மா அப்படின்னா முன்வினை பயன், இதன் மீதான நம்பிக்கை. இதெல்லாம் எப்படி பாடத்திட்டத்தை சேர்க்கிறது? இததான் படிக்கிறதுக்கு ஹிந்து கோர்ஸ் தனியா நீ வச்சுக்க, இஸ்லாமிக் கோர்ஸ் தனியா வச்சுக்கலாம், கிறிஸ்டியன் கோர்ஸ் தனியா வச்சுக்கலாம், அவன் விருப்பத்தை படிச்சுக்கலாம். ஹிந்து லிட்ரேச்சர்னு தனியாவே இருக்குது, அதை எடுத்து படிச்சுட்டு போறான். அதை எதற்காக எல்லா பாடத்திட்டத்திலையும் சேர்க்கணும்? அப்ப நீ இந்து மத புராணங்களும் இந்து மத இதிகாசங்களும் மட்டும்தான் இந்தியாவினுடைய கைடிங் லைட்ஸா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இது அதற்கான நாடு அல்ல. இது எப்படிப்பட்ட நாடு? சாரே சகாசே அச்சா இந்துஸ்தானு ஹமாரா, உலகின் மிக புனிதமான இடம் இந்த இந்திய தேசம், இந்த இந்துஸ்தானம் தான் நான் வாழுகின்ற பூமி அப்படின்னு முகமது இக்பால் பாடிய பூமி இது. அதற்கு பிறகு முகமது இக்பால் பாகிஸ்தான் கோரி போறாரு அப்படின்னா அதனுடைய பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அப்படின்றது வேற. ஆனா அப்படியான ஒரு சூழல் இங்கு இருந்திருக்கிறது. எப்ப? 1904 இருந்திருக்கு. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவினுடைய இந்த மதசார்பின்மை அப்படின்ற அந்த அடையாளம் மாற்றி அமைக்கப்பட்டு இப்ப எங்க நிக்குது அப்படின்னா இந்தியா என்பது இந்துக்களுக்கான நாடு அப்படின்னு ஒரு இதை நிக்குது. நம்ம இவர் இருக்கிறார் இல்லையா, பரக்கல பிரபாகர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், புதிய இந்தியா என்னும் கோணல் மரம் அப்படின்ற புத்தகம். அந்த புத்தகத்துல ஒரு ஆய்வு பற்றி குறிப்பிடுறாரு. என்ன ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில இந்துக்கள் மக்களை தேர்ந்தெடுத்து அந்த இந்துக்கள்கிட்ட போய் உண்மையான இந்தியனா இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுல 59% என்ன சொல்றான்னா, உண்மையான இந்தியனா இருக்கணும்னா அவன் ஹிந்துவா இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லியிருக்கான் 59%. 69% என்ன சொல்லியிருக்கான்னா, உண்மையான இந்தியனா இருக்கணும்னா அவன் ஹிந்தி பேசணும் சார் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏங்க, உண்மையான இந்தியனா இருக்கணும்னா மனுஷனா மதிக்கக்கூடிய ஒருத்தனா இருக்கணும்னு தானே அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இந்தியர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு தொடங்குதே அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரை. அந்த முகப்புரையில சொல்லப்பட்டிருப்பது என்ன? நாம் எல்லாம் சகோதரத்துவம் உள்ளவர்களாக, நாம் எல்லாம் தனிமனித சுதந்திரம் உள்ளவர்களாக, நாம் எல்லாம் விடுதலை உள்ளவர்களாக இங்கு வாழ வேண்டும் அப்படின்றது தான் அது குறிப்பிடுகிறது. நீதி உள்ளவர்களாக வாழ வேண்டும். அப்ப இந்தியன் என்பவன் யாராக இருக்க முடியும்? எவனெல்லாம் நீதி உள்ளவனாகவும், எவனெல்லாம் தனிமனித உரிமைகளுக்குள் தலையிடாதவனாகவும், எவனெல்லாம் சகோதரத்துவம் உள்ளவனாகவும் இருக்கிறானோ அவன் தானே இந்தியனா இருக்க முடியும். நீ எப்படிப்பட்ட நாட்டை கல்டிவேட் பண்ணி வச்சிருக்கிற? யாரெல்லாம் இந்துவோ அவங்களாம் இந்தியன், யாரெல்லாம் இந்தி பேசுறாங்களோ அவங்களாம் இந்தியன். அப்ப இப்படியான ஒரு மாய தோற்றம் இந்தியா முழுவதும் உருவாகுவதற்கான விளைச்சல் களம் எது அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா பெரும்பான்மையான கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை நம்பாம அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டெக்ஸ்ட் புக்கை நம்பணும்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம டெக்ஸ்ட் புக்கை நம்பணும்னு சொல்லும் போது நீதிமன்றத்துக்கு போனாலும் நீதிமன்றமும் டெக்ஸ்ட் புக்கை தான் நம்ப சொல்லும். அப்ப டெக்ஸ்ட் புக்கே நான் சாயம் அடிச்சு விட்டேன்னா நீ எந்த டெக்ஸ்ட் புக்கை நம்புவ அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய மோசடி இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய பிரச்சனையை பற்றி ராகுல் பேசிக் கொண்டிருக்கிறார். இதை பற்றியும் வைஸ் சான்சலர்ஸ் அட்ரஸ் பண்ணிருக்கணும். நீங்க எல்லாம் RSS காரங்கன்னு சொன்னோடனே உங்களுக்கு கோவம் வருது இல்ல? யார் அப்படி 2000 வைஸ் சான்சலர் இருக்கிறாங்கன்னா 2000 பேரும் RSS இருக்க முடியாது இல்லையா? ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு அரசாங்கம் இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல்வேறு மாநிலங்கள்ல துணைவேந்தர் நியமனிக்க முறையே வேற வேறையா இருக்குது. இப்ப குஜராத்ல எல்லாம் சொந்தமா நியமிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல கூட அதற்கான சட்ட மசோதா இருக்கிறது. ஆளுநர் தனிப்பட்ட முறையில ஒரு நியமனத்தை செய்யறாரு அப்படின்னா அதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு கேஸ் போடுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப எல்லாருமே RSS சொல்ல முடியாது. ஆனா அதை நீங்க மறுக்கிறதுக்கு உங்களுக்கு தார்மீக அடிப்படையில் உரிமை இருக்கிறது. நீங்க அதை மறுங்க. அப்ப கல்வி நிலையங்கள்ல இருக்கக்கூடிய காவித்தன்மை அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? மாணவர்களுடைய உயர்கல்வியில நான் எவ்வளவு கமிட்டடா இருக்கேன். உன்னோட பர்சனல் எஜுகேஷனை பத்தி பேசும்போது உனக்கு வர்ற கோவம் மாணவர்களை பத்தி பேசும்போது வரமாட்டேங்கிறே. ஏன்? நீ என்ன சொல்ற? நான் படிச்சிருக்கேன், நான் மெரிட்டோரியஸா வந்திருக்கேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுல என்ன மெரிட்டோரியஸ் அப்படின்றது எனக்கு புரியல. மெரிட்டோரியஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எப்படிப்பட்ட மெரிட்டோரியஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா 2018 எடுக்கப்பட்ட ஒரு RTI இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர் பதவிகள்ல 96% பொறுப்புகள்ல OBC SC ST இல்ல. இந்தியா முழுவதும் யார் 50% அதிகமான மக்கள் இருக்கிறது? OBC SC ST. ஆனா அந்த OBC SC ST சதவீதம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா 450 வைஸ் சான்சலர் அப்படின்னா 450ல 150 பேருக்கும் கீழே தான் OBC SC ST இருக்கிறாங்க. மீதி 300 பேருக்கும் மேல OBC அல்லாத, SC அல்லாத, ST அல்லாதவர்கள் தான் இருக்கிறார்கள். அப்ப டைவர்சிட்டி எங்க? இதையும் ராகுல் காந்தி கேட்கிறாருல, அதற்கும் பதில் சொல்லணும்ல. இததான் இவங்க மெரிட்டோரியஸ் குறிப்பிடுறாங்க. புரியுதா?
எங்கெல்லாம் நீங்க மெரிட்டோரியஸ்ன்ற வார்த்தையை கேட்க முடியுமோ அங்கெல்லாம் நீங்க ஓபிசியையும் எஸ்சியையும் எஸ்டியையும் பார்க்க முடியாது அப்படின்றது ரொம்ப யதார்த்தமா புரிஞ்சுக்கலாம், சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இது போக மாணவர்களை பற்றி எந்த அக்கறையும் இல்லை இந்த கடிதத்துல. மாணவர்களுடைய கல்வி நிலையத்தில் இருக்கக்கூடிய உரிமைகள், ரோஹித் விமலாவுடைய உயிர் எப்படி போனது, இந்தியா முழுவதும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து 13,500 மாணவர்கள், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து 13,500 மாணவர்கள் டிராப் அவுட் 2018 இருந்து 21க்குள்ள 13,500 மாணவர்கள், அவ்வளவு பேர் ஓபிசி எஸ்சி எஸ்டி. ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் 13,500 பேருக்கு கல்வி நிலையத்திலிருந்து கொடுமைகளின் காரணமா டிராப் அவுட் ஆயிருக்கிறான் அப்படின்னா அது குறித்து ஆய்வு செய்வதற்கு இந்த துணைவேந்தர்கள் எந்த காலத்திலாவது முற்பட்டு இருக்கிறார்களா? இல்லையே. இந்த துணைவேந்தர்கள் அந்த கல்வி நிலையங்களில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ல எவ்வளவு பேர் ஓபிசி, எவ்வளவு பேர் எஸ்சி, எவ்வளவு பேர் எஸ்டின்றது குறித்து செனட்டையோ சிண்டிகேட்டையோ என்னைக்காவது விளக்கம் கேட்டிருப்பாங்களா? ஏன் இந்த அப்பாயின்மெண்ட்ல நீங்க சரியான முறையில இடஒதுக்கீட்டை பின்பற்றல அப்படின்னு இவங்க கேள்வி கேட்டிருப்பாங்களா? கேள்வி கேட்கல. அதனாலதான் இவங்க எல்லாம் எப்படி மெரிட்டோரியஸ் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. இதுதான் கலை யதார்த்தம். இதற்கு பதில் சொல்லாம திசை திருப்புவதற்காக ராகுல் காந்தியை மையப்படுத்தி நீங்க எப்படி எங்களை எப்படி சொல்லலாம், நீ எப்படி என்ன எப்படி சொல்லலாம், அவன் அதோட பெரிய பிரச்சனை ஒண்ணு பேசிட்டு இருக்கான். அதை பத்தின பதில் உன்ட்ட இல்லவே இல்லை. இப்ப கேஸா போட போறோம், அதுவா போட போறோம், இதுவா என்னன்னாலும் போடுங்க, கோர்ட்டுக்கு போட்டோம். எவ்வளவோ வழக்குகளை சந்திச்சுட்டு தான் ராகுல் காந்தி இப்பயும் களத்துல நின்றுட்டு இருக்கிறாரு. இதையும் ஒரு வழக்காக சந்திக்கட்டும், அது அவருடைய விருப்பம். ஆனா கல்வி நிலையங்கள் குறித்த ஒரு பேசிய விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்ப தமிழ்நாட்டிலேயே கூட நம்ம எடுத்துக்கலாம். தேதி கேட்கறது அப்படின்னா பொன்முடி அவர்கள் இணைவேந்தர், ரைட்டா? துணைவேந்தர் எழுதுறாரு, யாருக்கு? இணைவேந்தருக்கு எழுதுறாரு. இணைவேந்தர் ஒரு டேட்டு கொடுக்குறாரு. வேந்தர் யாரு? ஆளுநர். என்ன பண்ணணும்? டேட்டுக்கு வரணும். மாறாக நான் வந்து ரெஸ்ட் எடுக்க போறேன் ஊட்டி பங்களாவில், இல்ல நான் அக்ஷய பாத்ரா நிகழ்ச்சிக்கு போறேன், உனக்கு வேற என்ன வேலை? என்ன வேலை? கவர்னர் மாளிகையில கையெழுத்து போடணும், அந்த கையெழுத்தை போடுறதே கிடையாது. அப்ப குறைந்தபட்சம் நீ போய் பார்க்க வேண்டிய ஒரே வேலை என்ன? ஒவ்வொரு கல்லூரிக்கா போய் மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறது, அதுதானே? அதுக்கும் போறது இல்லை. டேட்டு கொடுக்காம பல பல்கலைக்கழகங்கள்ல மாணவர்களுடைய வாழ்வாதாரம் பெரிய சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. அப்படியே போனாலும் அங்க இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஓபிசியவோ எஸ்சியவோ எஸ்டியோ குறி வச்சு மாணவர் அமைப்பை சேர்ந்தவர் அப்படின்ற பேர்ல அவரை கூட்டு போய் இருட்டறையில் வைத்து அம்மனமாக்கி சர்ச் பண்றது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துல, மத்திய தமிழ் பல்கலைக்கழகத்துல நடந்தது, மாணவருக்கு நடந்ததை பார்த்தோம்ல. ஸ்டூடெண்ட் யூனியன்ல இருக்கிறாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீ கருப்பு ஜட்டி போட்டிருக்கியா, ஜட்டி அவுத்து காட்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொடுமைகள் நடந்திருக்கிறது அவருக்கு. இதெல்லாம் ஆளுநருடைய விழாவில தான் நடக்குது. இதுக்கெல்லாம் ஆளுநர்கள் பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் யாரு? மெரிட்டோரியஸ். இந்த மெரிட்டோரியஸ் கேட்டகிரியை தான் ராகுல் காந்தி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த கேள்விக்கு அவர்களிடம் பதிலே இல்லை. இந்த கேள்விக்கு தமிழ்நாடு ஒரு பதில சொல்லுது. இந்த கல்வி நிலையங்கள் அப்படின்றது வந்து அதுல இருக்கக்கூடியதற்கு எதிராக ஒரு அரசு அல்லது மக்கள் அமைப்பு எப்படி துணை நிற்க வேண்டும் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தமிழ்நாட்டுல சின்னதுரை அப்படின்ற ஒரு மாணவர் நாங்குநேரியில சக மாணவர்களாலேயே வெட்டப்பட்டார். ஏன்? அவர் நல்லா படிக்கிறாரு. எதனால நல்லா படிக்கிறாரு? அவருக்கு நல்லா படிக்க வருது, படிக்கிறார். இவன் தலித், இவன் எப்படி படிக்கிறான் அப்படின்ற ஒரு கோபமான வார்த்தைகளை சக மாணவர்கள்ட்ட இருந்தே கேட்க முடியுது. இதெல்லாம் ஏன் வருது அப்படின்றது வந்து மக்கள் யதார்த்தமா எழுப்புற கேள்வி. அரசாங்கம் இதுக்கு கவனம் செலுத்தணும் அப்படின்றது கேள்வி. ஆனா இந்த விஷயம் நடந்துருச்சு, அவரை வெட்டிட்டாங்க. அதற்கு பிறகு அவருக்கு சிகிச்சை அளித்து அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பேரை நான் கடைசியா சொல்றேன். அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த ஆசிரியர்கள் தனிப்பட்ட முறையில் அந்த மாணவரிடம் போய் அந்த மாணவருக்கு சொல்லி கொடுத்தார்கள். எங்க? ஹாஸ்பிட்டல்ல வச்சு நீ இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் எழுதணும், நான் எப்படி எழுதுறது, என்னால முடியலையே அப்படின்னு சொல்லும் போது, இல்லப்பா ஸ்கிரைப்னு ஒரு பாலிசி இருக்கு, அந்த ஸ்கிரைப் வச்சு நீ சொல்ல சொல்ல அவர் எழுதுவாரு, நீ அவருக்கு சொல்லணும்னா நீ இப்ப படிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில வச்சே அவருக்கு 12ஆம் கிளாஸ் பாடம் எடுத்து, அதற்கப்புறம் ஸ்கூலுக்கும் அவரை வர வச்சு ஸ்கூல்ல அவருக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் எடுத்து அந்த மாணவர் இன்றைக்கு 600க்கு 469 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார் அப்படின்ற அந்த செய்தி தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசுபொருள். 600க்கு வந்து 598 மார்க் எடுத்த பொண்ணு இன்னைக்கு பேசுபொருள் இல்லை. 600க்கு 469 மார்க் எடுத்த சின்னதுரை தான் இன்றைக்கு பேசுபொருள். ஏன் சின்னதுரை பேசுபொருளா இருக்கிறார்? சின்னதுரை படிக்க வச்ச அந்த ஸ்கூல் பேரு சென்ட் சேவியர்ஸ் பாளையங்கோட்டை. சென்ட் சேவியர் ஸ்கூல் அந்த மாணவனுக்கு தனிப்பட்ட அக்கறையோடு அந்த மாணவருக்கான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்தது. அது அந்த மாணவர் அல்ல, எந்த மாணவராக இருந்தாலும் செயின்ட் சேவியரோ சென்ட் ஜோசப்போ எந்த கல்வி நிலையமாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு இந்து கல்வி நிலையமாக இருந்தாலும் கூட சரி, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மாணவர் பாதிக்கப்பட்டு விட்டார் என்றால் அவர் மீது அக்கறையோடு இந்த தமிழ் சமூகம் குறைந்தபட்சம் செயல்படும் என்பதற்கு உதாரணமாக இங்கேயே கூட மாற்று உதாரணங்கள் இருக்கிறது. கல்வி நிலையங்களிலேயே ஆசிரியர்கள் நடத்தக்கூடிய சாதி கொடுமைகள், ஆசிரியர்கள் நடத்தக்கூடிய சாதி கொடுமைகள், மாணவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சாதிய புழக்க வழக்கங்கள், இது எல்லாவற்றுக்கும் எதிராக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதிலும் கூட தனித்த ஒரு கல்வி நிலையத்தில் இருந்து
இப்படியான ஒரு முயற்சி வந்திருக்கிறது அப்படின்னா இதுதான் நாம் பாராட்ட வேண்டியது. இந்த மாடல் தான் எல்லாருக்குமான மாடலா இருக்கும். ஆனா தமிழ்நாடு அரசு இந்த மாடலை தானே ப்ரொபோஸ் பண்ணுது, தமிழ்நாடு அரசு இந்த மாடல் தானே ப்ரொமோட் பண்ணுது, இந்த மாடல் தான் நமக்கான மாடல் அப்படின்னு எடுத்துட்டு வருது. அப்போ இந்த மாதிரியான மாடல் எல்லா கல்வி நிலையங்கள்லயும் இருக்க வேண்டும். அதாவது மாடல் அப்படின்னு சொல்றது ஒவ்வொருத்தருக்கு தனியா போய் சொல்லி கொடுக்கறது அல்ல, அந்த மாணவருக்கு உரிய அக்கறையோடு கல்வியை சரியாக கொண்டு போய் சேர்த்தல் வேண்டும். இதைத்தான் ராகுல் காந்தி பேசுகிறார். அந்தந்த மாணவருக்கான சரியான கல்வி வளங்களை செய்வதுதான் கல்வி நிலையங்களுடைய வேலையை தவிர வேறு அல்ல அப்படின்றாரு. ஆனா வேறுதான் அப்படின்னு இந்த துணைவேந்தர்கள் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. இன்னைக்கு கூட நம்ம போன் பேசுற அந்த விநாயக் பதக் அப்படின்றவர் மேல இப்பதான் மாணிக் தாக்கூர் அவர்களுடைய வீடியோ பார்த்து ஹிந்தியில பேசியிருக்கிறார். ஒரு மேல சிபிஐ என்கொயரி இருக்கு போல, எக்ஸார்ஷன் கேஸ் இருக்கு போல. அதற்கு அடுத்ததா பிரகாஷ் இன்னொருத்தர் பேர் இருந்தது, அவர் மேலேயும் ஏதோ வழக்கு இருக்கு அப்படின்றதெல்லாம் தாண்டி அவர் RSS கன்வீனரா கூட இருந்திருக்கிறார். RSS அமைப்புகள் ஒன்றினுடைய கன்வீனரா கூட அவர் இருந்திருக்கிறாரு. அப்ப கடிதத்துல கையெழுத்து கோஆர்டினேட்டர்ஸ் 2 பேருக்கு மேலேயே முதல் 2 பேர் மேலேயே இவ்வளவு சார்ஜ், இன்னும் 181 பேரையும் எடுத்து அனலைஸ் பண்ணி என்ன மாதிரியான ரிசல்ட் வரும்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கடிதம் எழுதும் கலாச்சாரம்ன்றது சமீப காலம்லாம் பெருகிட்டு வருது. உச்சநீதிமன்றத்தை தலைமை நீதிபதிக்கு எழுதுறது, இப்ப இவங்களை ஓப்பனாவே எழுதிக்கிறது அப்படின்றது, இந்த கலாச்சாரம்லாம் என்ன சொல்ல வராங்க அவங்க? ஒரு மிரட்டல் தான் இது. ஒரு அதாவது இவங்க என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்னா, நீ நினைச்சிட்டு இருக்க இது ஒரு சிலர்கிட்ட இருக்கிற பிரச்சனை இல்ல, நாங்க சமூகமாவே காவிமயமா இருக்கிறோம், நீ எனக்கு எதிராக பேசுற அப்படின்னா உன்னால இங்க இயங்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்க விரும்புகிறார்கள். அது இந்த மாதிரியான கடிதங்கள் அப்படின்றது ஒரு அப்பட்டமான மிரட்டல் தான். எப்படியான மிரட்டல் அப்படின்னா, நீ இந்த சமூகத்துக்கு விரோதமா செயல்படுற அப்படின்ற மாதிரியான ஒரு மிரட்டல், நீ சமூக விரோதி அப்படின்ற மாதிரியான ஒரு மிரட்டல், நீ எங்களை மீறி ஒண்ணு செய்ய முடியாது, நாங்க கண்கொத்தி பாம்பா உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறோம், கண்கொத்தி பாம்பா வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறோன்றதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. ஆனா நீ எதுக்கு வாட்ச் பண்ற, எதுக்கு வாட்ச் பண்ண மாட்டேன்றது ஒண்ணு இருக்குல்ல. உன்னுடைய கல்வி தகுதியை பத்தி பேசணும்னே கோவம் வருது, மாணவர்களுக்கு கல்வி தகுதியை கொண்டு போய் சேர்க்கிறத பத்தி பேசும்போது நீ பதில் சொல்ல மாட்டியே, மாணவர்களுக்கான போராட்டம் வரும்போது நீ பதில் சொல்ல மாட்டியே, அந்த பிரச்சனையெல்லாம் ஏன் பேச மாட்டீங்கன்ற கேள்விதான் ராகுல் காந்தி எழுப்புறது. அதை மடைமாற்றுவதற்காக இந்த மாதிரியான மிரட்டல்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு போகும், கபில் சிபலுக்கு போகும், தீஸ்தா செதல்வாதுக்கு போகும், ராகுல் காந்திக்கு போகும். யாரெல்லாம் சமூகத்தின் உண்மையான சிக்கல்களை குறித்து பேசுகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் இந்த மிரட்டல் கடிதம் போகும். இந்த மிரட்டல் அப்படின்றது ஒரு போட்டு பாக்குறது தான், நீ இனிமேல் இப்படி பேசுவியா அப்படின்னு சொல்லி போட்டு பாக்குறது தான். பார்ப்போம் எப்படி பேசுறாங்க. இப்ப ஏற்கனவே தலைமையில இருக்கிற 90 பேர்ல 3 பேர் மட்டும் தான் ஓபிசி மக்களா இருக்கிறான்னு சொல்லி ராகுல் காந்தி பேசியிருக்காரு. இப்போ வைஸ் சான்சலர் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யாரை டார்கெட் பண்ணி பேசான்னு நினைக்கிறீங்க? இல்ல, இத ராகுல் காந்தி கடந்த 3-4 வருடங்களாகவே இதை பேசிட்டு இருக்கிறாரு. பிரதமர் மோடி இதை பார்த்து ஒரு பெரிய அளவுக்கு பயம் அடைந்திருக்கிறார் அப்படின்றத புரியுது. அப்ப ராகுல் காந்தி அதை இன்னும் தீவிரமாக பேச தொடங்குகிறார் அப்படின்றதுதான். இதுவரை ஓபிசி உரிமைகளை பற்றி வெளிப்படையாக பேசாத காங்கிரஸ் கட்சி, SC/ST இடஒதுக்கீடுகள் பற்றி முழுமையாக விவரம் அறிந்து பேசாத காங்கிரஸ் கட்சி இப்போது அதையெல்லாம் பேச தொடங்கி இருக்கிறது அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். இதற்கு முன்பு 2019 தேர்தல் பிரச்சாரத்துல ஓபிசின்ற வார்த்தையை மோடி பயன்படுத்தினாரா? இல்ல. ஆனா இன்னைக்கு ஐ எம் த பிக்கஸ்ட் ஓபிசி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு. ஓபிசிக்களுக்காக நான் என்னெல்லாம் செய்ய போறேன் அப்படின்றான் பேசுறதா சொல்றாரு. ஆனா அப்படி எதையும் அவர் பேசுறது இல்ல. ஓபிசிக்களுடைய உரிமைகளை பறிச்சிருவாங்க, பிடுங்கிடுவாங்க அப்படின்னு அனிமேஷன் கார்ட்டூன்லாம் ஒரு ஹேட் ஸ்பீச்சா பரவி கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் மக்கள் மத்தியில் போய் சேர வேண்டும் தான். அப்போதுதான் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் கூட இடஒதுக்கீடு அப்படின்றது குறித்து விளக்கி மக்கள் மத்தியில் பேசுவதற்கான ஒரு இடத்தை உருவாக்குவார்கள். இப்போ இது வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு டிபேட்டுக்கு போறப்பையா இருக்கட்டும் அல்லது இந்த பேட்டியிலையா இருக்கட்டும், நம்ம இடஒதுக்கீடு மக்கள் உரிமைகள் அப்படின்றத பத்தி இவ்வளவு விரிவா பேசுறதுக்கான ஸ்கோப் நமக்கு கிடைக்குது. அதனால இன்னும் மோடி தீவிரமா பேசட்டும், நம்ம விளக்கம் சொல்லுவோம். இது ஒரு என் கேமாவே போட்டுமே. இந்த ரிசர்வேஷனை பத்தி நீ பேசி முடிக்கிறது ஜெயிக்குதான், நான் பேசி முடிக்கிறது ஜெயிக்குதான்ற ஒரு யுகத்துக்கான அந்த போராட்டம் இருக்குல்ல, இது இந்த தடவையாவது ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த விளக்கம் சொல்லும் பணியை நாம அதாவது இதே ஆட்களுக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பணியை முற்றுப்புள்ளி வைத்து ராகுல் காந்தி தரப்பு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நியாயத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாய்ப்பாக இதை நம்ம பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா இதுல இருக்கக்கூடிய சிக்கல் இன்னொன்னு என்ன அப்படின்னா, இதன் மூலமாக பரவுகின்ற வெறுப்பு அப்படின்றதுதான். இந்த வெறுப்பு அவ்வளவு சாதாரணமாக அழித்து விடக்கூடியது அல்ல. இது ஒரு பெரு நெருப்பு, இது அனைவரையும் அழிக்கக்கூடியது. இதை யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களையே கூட அழிக்கக்கூடியதாக இது மாறும். அதனால் மக்கள் வெறுப்புக்கும் அன்புக்குமான வித்தியாசத்தை கண்டுகொள்ள வேண்டும். ஓகே, நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. நன்றி.